மக்களே தீபாவளிலாம் முடிஞ்சு இன்னும் பழைய பலகாரத்தெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா திரும்ப டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இயர் எண்ட் வேற வரப்போகுது. அடுத்த இயர் மாசா வரோம்னு சொல்லி சவால்லாம் விட்டுருக்கோம். ஸோ ஒழுங்கா எந்திச்சு ஓடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. டயட்டில் கரெக்டாக இருக்கப்பா. மக்களே இன்னைக்கு டே 19 ஆஃப் பனியாக் சீரீஸ். காலையில் ஜிம்மில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து சமைச்சு முடிச்சு சாப்பாடு தட்டு சாப்பிட வந்தாச்சு. வெறும் சிக்கன் மட்டும் தான் எனக்கு கிடைச்சேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கிறதுனால வெள்ளரிக்காவை போட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈவினிங்க்கு ஒரு கார்ன் ஸ்டிக்கை போட்டு முடிச்சிட்டேன். என் ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் அதிகம், அதனால பிளாக் காஃபியை போட்டு உட்காந்துட்டேன். வீட்டுக்கு தான் செகண்ட் மீல் இருந்துச்சு. சிக்கனு கொஞ்சம் முட்டையை வீட்லேயே அவிச்சு உரிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி. அலேக்கா எடுத்து சாப்பிட்டு முடிச்சலான்னு சொல்லி நைட்டுக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒர்க்கோட சேர்ந்து இந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டு உறங்கிருப்பேன்னு நினைப்பீங்க, அதான் இல்லை, வேலை இருந்துச்சு, வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே ஒரு புது அப்டேட்டு, நான் வந்து இனிமேல் ஓட்ஸுக்கு மாற போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது வர வர. டயட்டில் வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்றதுனால இதில் ஸ்வீட்டாக எடுத்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட வெயிங் ஸ்கேல் இல்லைன்றதுனால 10 மதிப்பாக ஸ்பூனை வச்சே மெஷர் பண்ணி போட்டு கொஞ்சம் வாட்டரை ஊற்றி அப்படியே கலாக்குன்னு சொல்லி கிண்டி முடிச்சுட்டு இதுக்குள்ளே போய் சொறி விட்டேன். நமக்கு நாளைக்கு காலையில் ப்ரீ ஒர்க் அவுட்டு உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஒரு கொய்யா பழத்தை சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஃப்ளாட் ஆகிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். மிக்க நன்றி.